ட்ரிபுலேஷன், உபத்திரவம். சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். மிகவும் ஒரு அற்புதமான வார்த்தையாக அதை நாம் சிந்திக்கும்போது அது நமக்கு அநேக வெளிப்பாடுகளை கொடுக்கிறது. இங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் உபத்திரவத்தை பற்றி சொல்லும்போது 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது நாங்கள் அறிந்து, தேவனுடைய மகிமையை ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்கிறது, and not only so but we see glory in tribulation. இந்த பொறுமையிலே தேவனுடைய மகிமையை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே பொறுமை பரீட்சை என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய மகிமை பார்க்கிறோம். knowing that tribulation worketh patience. தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் நாம் உபத்திரவப்பட வேண்டும். உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். உபத்திரவப்பட்டது நாம் நல்லதாக உணர வேண்டும். உபத்திரவப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சீர்பொருந்துதல், சிறப்படைதல், மகிமையான காரியங்களை செய்தலுக்கு உபத்திரவம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்து, பொறுமையினாலே நாம் தேவனுடைய மகிமையை காண தேவன் உதவி செய்கிறார். நாம் தேவனுடைய மகிமையை பெற்று தேவனுக்காக மகிமை வாழ்வோமாக. ஆமென்.